வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோட பேர் மனோ. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் எடையை குறைக்க எலுமிச்சை டயட்டை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அனைவருக்குமே எலுமிச்சையில் நிறைய உடல் மற்றும் அழகு நன்மைகள் நிறைந்துள்ளது என்பது தெரியும். அதிலும் இந்த புளிப்புச் சுவையுடைய பழமானது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடலை ஸ்லிம்மாகவும் ஆரோக்கியத்துடனும் வைத்துக்கொள்ள உதவி செய்யும். மேலும் பெரும்பாலான உடல் நல நிபுணர்களும் எலுமிச்சை ஜூஸில் தேன் கலந்து குடித்தால் உடல் எடை எளிதில் குறையும் என்று கூறுகின்றனர். அத்தகைய சிட்ரஸ் பழமான எலுமிச்சையானது உடல் எடையை குறைக்க மட்டுமின்றி உடலில் தேங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றி சருமத்தை அழகு பெறச் செய்யவும் உதவியாக இருக்கும். எனவே உடல் எடை மற்றும் அழகை பராமரிப்பதற்கு எலுமிச்சை ஜூஸை மட்டும் குடிக்காமல் உண்ணும் உணவிலும் எலுமிச்சையை பயன்படுத்தி வருவது நல்ல பலனை தரும். சொல்லப்போனால் நிறைய திரையுலக நட்சத்திரங்களும் உடலை ஸ்லிம்மாக வைத்துக்கொள்ள இந்த எலுமிச்சை டயட்டை மேற்கொள்கின்றனர். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் எலுமிச்சை டயட்டை மேற்கொள்ளும் போது என்னவெல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். எலுமிச்சை டயட் மேற்கொள்ளும் போது திட உணவுகளான அரிசி மற்றும் கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை சிறிது நாட்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது. இவ்வாறு இருந்தால் உடலில் உள்ள அனைத்து நச்சுக்களும் வெளியேறி உடல் எடை விரைவில் குறையும். கார உணவுகள் உடலில் டாக்ஸின்கள் அளவை அதிகரிப்பதோடு செரிமான மண்டலத்தையும் பாதிக்கும். எனவே எலுமிச்சை டயட் மேற்கொள்ளும் போது அதிகமான கார உணவுகளை தவிர்ப்பது நல்லது. எலுமிச்சை டயட்டில் இருக்கும்போது கொழுப்புகளை கரைக்கும் சிட்ரஸ் பழங்களான பழச்சாறுகளை அதிகமாக பருக வேண்டும். இதனால் உடல் சுத்தமாவதோடு வயிறும் நிறைந்திருக்கும். தேனில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறது. இதில் கொழுப்பை குறைக்கும் பொருள் அதிகமாக உள்ளது. எனவே லெமன் டயட்டில் இருக்கும்போது இதனை சாப்பிடுவது இன்னும் நல்ல பலனை தரும். எலுமிச்சை டயட்டை மேற்கொள்பவர்களுக்கு லெமன் பேன்கேக் ஒரு சிறந்த காலை உணவாக இருக்கும். இதனால் வயிறு நிறைந்திருப்பதோடு நல்ல சுவையாகவும் உடல் எடை குறைக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான எலுமிச்சை ஜூஸில் தேன் சேர்த்து குடித்து வந்தால் உடலில் உள்ள அனைத்து நச்சுக்களும் வெளியேறி உடல் எடை விரைவில் குறையும். ஒரு நாளைக்கு அவ்வப்போது எலுமிச்சை ஜூஸை குடித்தால் உடல் வறட்சி நீங்கி நச்சுக்கள் வெளியேறி அடிக்கடி பசி ஏற்படுவது தடுக்கப்படும். குறிப்பாக எடை குறைக்க நினைப்போர் ஜூஸில் சர்க்கரையை சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். டயட்டில் இருப்பவர்கள் நிச்சயமாக கிரீம் உள்ள உணவுப் பொருட்களை அறவே தொடக்கூடாது. குறிப்பாக செயற்கை இனிப்புகளை பயன்படுத்தி செய்தவற்றை சாப்பிட்டால் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரித்து உடலில் கொழுப்புகளும் அதிகரிக்கும். எனவே இத்தகைய கிரீம்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக லெமன் பை சாப்பிடுவது சிறந்தது. எடையை குறைக்க நினைக்கும் போது அதிகப்படியான நீர்ப்பானங்களை குடிக்க வேண்டியிருக்கும். அதற்காக எப்போதுமே ஜூஸ் குடிக்க முடியாது. ஆகவே அவ்வப்போது அதற்கு பதிலாக சூடான எலுமிச்சை சூப் சாப்பிட்டால் புத்துணர்ச்சியுடன் இருப்பதோடு உடல் எடையும் குறையும். சாலட் சாப்பிடும்போது அதை சாப்பிட போர் அடித்தால் அவ்வப்போது சாலட்டின் சுவையை அதிகரிப்பதற்கு அதில் சிறிது எலுமிச்சை சாற்றினை விட்டு சாப்பிடலாம். இதுவும் எலுமிச்சையை உடலில் சேர்ப்பதற்கான ஒரு சிறந்த வழி. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படி நம்புகிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.